இன்றைய ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களது ரிலேட்டிவ் யாராக இருந்து அது சிங்கிள் பேரண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக பண்ணி கொடுப்போம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றிங்க. அடுத்து சுந்தரமையா வாங்கல. தீப மரக்கட்டளையோட 25 வருடமாக நண்பராகவும் தோழமையோடையும் இருக்கக்கூடிய சுந்தரமையாவை வருக என வரவேற்று ஒரு 5 நிமிடம் பேச அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குறிப்பா இந்த அருமையான ஒரு நாளில் இளைஞர்களுடைய அறிவாற்றலை வளர்க்கவும் ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதலை அவர்களுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான வகையில் அந்த இளைஞருடைய வருங்கால வளர்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தீபத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அருமையான கூடுகைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தீபத்தினுடைய நிறுவனர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சேவைக்கு முன்னாடி நம்மெல்லாம் சும்மா ஒரு துரும்பு தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாளர், தன்னை மறந்து இறைவனால் குறிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நெறிமுறையை அறிந்து அதன்படி இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து மிகவும் இதுவரை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற ஐயா பாலகிருஷ்ணய்யா அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா பாரதி அவர்களே, சங்கரையா அவர்களே, இங்கும் வருகை தந்திருக்கின்ற மற்ற எல்லா சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தமிழகம் முழுவதும் எங்கே பசி இருக்கிறதோ அந்த பசிப்பிணியை மட்டும் போக்குவதும் அல்ல, கல்வி, சுகாதாரம், எங்கெங்கெல்லாம் துன்பம் துயரங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய இந்த தீபத்தின் சார்பாக இந்த அறப்பணியின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு அதாவது அவர்கள் இருளான அந்த வாழ்விலிருந்து ஒளியேற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த தீபம் பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே இறைவன் முழுமையாக இங்கே குடியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். குறிப்பாக ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள எனக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் நல்ல பழக்கம். பல நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஊனமுற்றோர் நிகழ்ச்சி எத்தனையோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ கல்வி அதாவது அந்த கல்வி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அதற்கெல்லாம் வருகை தந்து அவரால் இயன்ற அந்த சக்தியை முழுவதும் எங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். நாம் மறக்கவே முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்காக நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இளைஞர்களுடைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வருங்காலத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தூண்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மைதான். அதே நேரத்தில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த இளமை பருவத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மிக துல்லியமாக அதாவது நல்ல சிந்தித்து அதை பொறுப்போடு செயலாற்றினால் அவருடைய எதிர்காலம் முழுவதும் நன்றாக அவருடைய ஒரு நல்ல முன்னேற்ற பாதையிலே அவர்களால் செல்ல முடியும். அந்த படிக்கின்ற காலத்தில் 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அந்த படிக்கிற காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த கல்வியில் நாட்டை செலுத்தி படிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான துன்பம் துயரம் இல்லாமல் அவருடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கும். ஆகவே இளைஞர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிப்படையாக அந்த கல்வி கற்க வேண்டிய காரணத்தில் நல்ல ஒரு மிக கவனமாக தன்னுடைய எண்ணங்களை சிதறவிடாமல் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் இவருடைய அறிவுரையின்படி கேட்டு அந்த கல்வியை சிறப்பான முறையில் கற்று முடித்தால் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது உலகத்துல சிற்றின்பம் பேரின்பம் 2 இருக்குது. சிற்றின்பம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், சீக்கிரம் அந்த இன்பத்தை போய் பிடிச்சிடலாம், அடைஞ்சிடலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கூட வராது. பேரின்பம் என்பது மிக தொலைவில் இருக்கும். அது இறைவன் கொடுக்கக்கூடிய அதான் பேரின்பம். அதை கொஞ்சம் தேடி இந்த இளைஞர்கள் நல்ல ஒரு அறநிலையோடு ஒழுக்கத்தோடு
அதனால தேடி அந்த பேரின்பத்தை கண்டுபிடிச்சு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கலாம். குறிப்பா பார்த்தோன்னா எத்தனையோ சொல்றாங்க, ஐயா நான் படிக்கிற காலத்துல படிக்காம போயிட்டேன், என் கூட உள்ளவங்களாம் எப்படியோ நல்லா இருக்கிறாங்க, நான் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆகவே இளைஞராகிய நீங்கள் கண்டிப்பாக படிக்கின்ற காலத்தை அதாவது விரயமாக்காதபடிக்கு அதை தகுந்த முறையிலே நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசிக்கணும். இன்னைக்கு புத்தக வாசிப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆக புத்தகம் வாசித்து அதன் மூலமாக அறிவை பெற்றவர்கள் இன்றைக்கு அதாவது நல்ல பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய படைப்புகள் எல்லாம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த புத்தக வாசிப்பானது அவ்வளவு முக்கியமானது. ஆக நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வாசியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கற்க வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் கல்வி கற்று நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதற்குரிய ஏற்பாடு தான் இன்னைக்கு தீபம் செய்திருக்கிறது. ஆகவே தீபமானது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அதனுடைய வெளிச்சம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீபத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு நேரமே போதாது. அந்த அளவுக்கு நான் செயல்பாடுகளை பார்த்திருக்கிறேன். அந்த தீபத்தை அடிப்படையாக அதற்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாக இருந்து அதற்கு ஒரு நல்ல தூணாக இருந்து அதை ஆரம்பித்து இன்று வரை சீரும் சிறப்புமாக நாளுக்கு நாளாக வளர்ச்சி அடைந்து இந்த தீபமானது எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீப அறக்கட்டளையுடைய பணிகள் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி அடிக்கடி இவர் சொல்லிட்டு இருக்கார். இவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நானும் ஐயாவும் போயிருந்த போது அப்போதான் தோணுச்சு, இவர் படிக்கணும். இவர் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கார். 25 வருஷமா எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த தனிமையில் பார்வையற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படிப்பட்டவர் என்கிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஐயா சொன்னார். நாங்கள் பொருள் கொடுக்குறோம், வருஷத்துக்கு ஒரு திருப்பு அவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு 100 பேருக்கு, சாதாரணமான இல்லைங்க, 100 பேருக்கு 2000 ரூபாய்க்கு அந்த இஞ்சி பிறப்பா இந்த ட்ரெயினில் விற்கிறவங்க அவங்க 100 பேரை கூப்பிட்டு இதே மேடையில் கொடுக்குறோம், வருஷந்தோறும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது எனக்கு திடீர்னு ஐயா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லும்போது ஏன் அறிவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக சொன்னார், நாங்கள் படிக்க ரெடியாக இருக்கிறோம், எங்களை அதை புத்தகமாக கொடுங்க. அப்போ எப்படி படிப்பீங்க அப்படின்னா பிரெய்லின்னர். உடனே அந்த பிரெய்லியை 2 மாதமாக சரியான பணியை செய்து அந்த பிரெய்லி புத்தகத்தை வெளியிட்டோம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து கூட அதற்கான நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அந்த பிரெய்லி புத்தகம் உங்களுக்கு ரிலேட்டட் யாராவது அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை இருந்தால் தீபத்தை நீங்கள் பண்ணலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.